அம்மா இங்க பாபா ஆசை முத்தம் தாத்தா சோற போட்டு ஈரோட ஓட்டு ஐய மண்ணும் செல்வி ஒட்ட மண்ணம்மா பலம்மா ஓடும் செய்யும் பலம்மா எனக்கு வழியா நல்லா நல்லா ஓடிவா நல்லா ஓடிவா மல்லி மேலே ஏறிவா மல்லிகை பூ கொண்டவா வட்ட வட்டம் நல்லது வண்ணமையில் பூவே வட்டு போல படுவா மாம்பழ பல சுட்டிவாய் குவா குவா வாட்டு நல்ல அருள சாயிட்டு மேலும் கிளம் பாட்டு நல்லமாக நடக்கும் சின்ன மணி பாட்டு சப்பி சிக்ஸ் Dimple six, Lochile, teeth and curry and Eddie's head. Asa blow, every two. Jesus bells is like you. S. Johnny, yes, Papa. Mooting sugar, no, Papa. Telling nice, no, Papa. Open mad, ஆஹா. என் பெயர் சி. பூவிகா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் அக்ஷா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. சுதந்திர தின உரை. அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். இன்று நாம் அனைவரும் இந்தியாவின் 80வது சுதந்திர தினத்தை மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் கொண்டாடுவதற்காக ஒன்று கூடியுள்ளோம். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 அன்று பல லட்சம் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தால் நமது இந்தியா நாடு ஆங்கிலேயர்களின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றது. இந்த சுதந்திரம் எளிதில் கிடைக்கவில்லை. எண்ணற்ற வீரர்களின் தியாகமும் துன்பமும் போராட்டங்களும் இதன் பின்னணியில் உள்ளன. மகாத்மா காந்தி, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், பகத்சிங், ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், ராணி லட்சுமிபாய், வ.உ. சிதம்பரனார், திருப்பூர் குமரன் போன்ற எண்ணற்ற தலைவர்கள் நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தனர். நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தனர். அவர்களின் தியாகத்தை நாம் என்றும் நன்றியுடன் நினைவு கூற வேண்டும். இந்தியா உலகின் மிக பெரிய ஜனநாயக நாடாக திகழ்கிறது. அறிவியல், விண்வெளி ஆராய்ச்சி, கல்வி, மருத்துவம், விவசாயம், விளையாட்டு மற்றும் தொழில்நுட்பம் போன்ற பல துறைகளில் இந்தியா தொடர்ந்து முன்னேறி வருகிறது. நமது நாட்டின் பெருமையை உலகம் முழுவதும் உயர்த்தி கொண்டிருக்கிறது. அன்பு நண்பர்களே, நாம் மாணவர்களாக இருக்கும் இந்த காலமே நாட்டிற்கு நல்ல குடிமக்களாக உருவாகும் முக்கியமான காலமாகும். ஒழுக்கம், நேர்மை, கடின உழைப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, தூய்மை, அனைவரிடமும் அன்பு மற்றும் மரியாதை ஆகியவற்றை நமது வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். நமது தேசிய கொடியை மதிப்போம். தேசிய கீதத்தை மரியாதையுடன் பாடுவோம். நம் நாட்டின் சட்டங்களை மதித்து ஒற்றுமையுடன் வாழ்வோம். ஒற்றுமையே பலம் என்பதை எப்போதும் நினைவில் கொள்வோம். நமது நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் பொறுப்பு ஒவ்வொரு இந்தியருக்கும் உள்ளது. நாம் நன்றாக படித்து நல்ல பண்புகளுடன் வளர்ந்து நாட்டிற்கு பயனுள்ள குடிமக்களாக மாறுவோம் என்று இன்று உறுதிமொழி ஏற்போம். இறுதியாக, நமது நாட்டிற்கு உயிர் தியாகம் செய்த அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை செலுத்துகிறேன். என் நாடு, என் பெருமை. நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த்.
Happy 18th Independence Day to all. I am Niralya. I am Arshit. We are From Akshaya Metric Higher Secondary School from Nathalli. Hi Harshit. Hi Niralya. Today's what day? Today is August 15, Independence Day. What is our national flag? Tiranga. What is our national emblem? Lion capital of Ashoka. What is our national anthem? Janagana Mana. What is our national song? Vande Mataram. What is our national animal? Bengal tiger. What is our national bird? Peacock. What is our national flower? Lotus. What is our national tree? Banyan tree. What is our national fruit? Mango. What is our national river? Deganga. What is our national heritage animal? Elephant. What is our national currency? Indian rupee. What is our national reptile? King cobra. What is our national aquatic animal? Dolphin. What is our national calendar? Saka calendar. Thank you to all. Thank you to all. காலை வணக்கம். என் பெயர் பி ரக்ஷிதா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. நான் அக்ஷயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியிலிருந்து வருகிறேன். இன்று நமது நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் இந்த இனிய விழாவில் நான் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அளிக்கிறது. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் பல ஆண்டுகள் நீண்ட அடிமை ஆட்சியிலிருந்து இந்தியா விடுதலை பெற்றது. இந்த சுதந்திரம் நமக்கு எளிதாக கிடைக்கவில்லை. எண்ணற்ற சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகம், துணிவு, தன்னலமற்றம், சேவை ஆகியவற்றின் பலனாகவே நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம். மகாத்மா காந்தி, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், பகத்சிங், ஜவஹர்லால் நேரு, வீரபாண்டிய கட்டபொம்மன், சுப்பிரமணிய பாரதியார், வ.உ.சி. சிதம்பரனார், லாலா லஜபதி ராய், பால கங்காதர் திலகர், தீரன் சின்னமலை போன்ற ஏராளமான தலைவர்கள் நம் நாட்டின் சுதந்திரத்துக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். இந்த தியாகத்தை நாம் என்றும் மறக்கக்கூடாது. நமது தேசிய கொடியை மூவண்ணங்களை கொண்டது. காவி நிறம் தியாகத்தையும் துணிவையும் குறிக்கிறது. வெள்ளை நிறம் அமைதி மற்றும் உண்மையை குறிக்கிறது. பச்சை நிறம் வளமும் வளர்ச்சியும் குறிக்கிறது. நடுவில் உள்ள அசோகர சக்கரத்தின் 24 ஆரங்கள் இடைவிடாத முன்னேற்றத்தையும் நீதியையும் குறிக்கிறது. இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாகும். அறிவியல், விண்வெளி, கல்வி, மருத்துவம், விவசாயம், தொழில்நுட்பம், விளையாட்டு போன்ற பல துறைகள் முன்னேறி வருகிறது. இந்த முன்னேற்றத்தை மென்மேலும் உயர்த்துவது நம் தலைமுறையின் கடமையாகும். மாணவராகிய நம் நாட்டிற்கு என்ன செய்ய வேண்டும்? நன்றாக கல்வி கற்று நல்ல குடிமக்களாக வளர வேண்டும். பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் மதிக்க வேண்டும். ஒழுக்கம், நேர்மை, கட்டுப்பாடு ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். நம் நாட்டு சட்டங்களையும் தேசிய சின்னங்களையும் மதிக்க வேண்டும். அனைவருடனும் ஒற்றுமையுடனும் சகோதரத்துவ உணர்வுடன் வாழ வேண்டும். டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் கூறியது போல கனவு காணுங்கள், அந்த கனவை நினைவாக்க வரும் உழையுங்கள். நாமும் பெரிய கனவுடன் கல்வி கற்று நம் குடும்பத்தினருக்கும், நம் பள்ளிக்கும், நம் சமுதாயத்துக்கும், நம் நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும். சுதந்திரம் என்பது உரிமை மட்டுமல்ல, அது ஒரு பொறுப்பாகும். நாட்டின் முன்னேற்றத்துக்காக அனைவரும் தங்கள் சேவை உணர்ந்து செயல்பட்டால் நம் நாடு முன்னேறுவது உறுதி. இறுதியாக நம் நாட்டு சுதந்திரத்துக்காக உயிர் தியாகம் செய்த அனைத்து சுதந்திர போராட்டத்திற்கும் என் மனமார்ந்த அஞ்சலி செலுத்துகிறேன். இந்த தியாகத்தை நாம் என்றும் நினைவில் வைத்து நம் நாட்டை வளமான, வலிமையான, அமைதியான நாடாக மாற்ற அனைவரும் உறுதியேற்போம். நாடு வளரட்டும், நாட்டு மக்கள் வளமுடன் வாழட்டும். வந்தே மாதரம். நன்றி, வணக்கம்.